இன்றைக்கி என்னோட ஃபேவரட்டான ஒரு தம் பிரியாணி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது சிக்கன் தம் பிரியாணி. இதில் 2-3 ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி கிடைக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தம் பிரியாணிக்கு வறுத்த வெங்காயம் கண்டிப்பாக வேணும். அகல பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கக்கூடாது, நீளமாக மெலிசாக தான் நறுக்கணும். இது பொன்னிறமாக வதங்கினதும் எடுத்து வச்சிருங்க. ரெண்டாவது ஸ்டெப், சிக்கனை ஊற வைக்கணும். நான் 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே அரிசி விட சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்குள்ளே தயிர் கலவையை செய்யலாம். பவுலில் 2 கப் கெட்டி தயிர், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2-3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால தயிரில் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. மசாலா தூளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 கப் நறுக்கின புதினா இலை, 1 கப் நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு கலந்து விடுங்க. சிக்கன்ல 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டு ஒவ்வொரு பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து முன்னாடியே வறுத்த வச்ச வெங்காயத்தில் 3/4 அளவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா தயிர் கலவையை போட்டு ஒவ்வொரு பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. குறைஞ்சதும் 3-4 மணி நேரம் இதை ஊறணும். டைம் இருந்தா அதிக நேரமும் நீங்க ஊற வைக்கலாம். நான் 2 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி போடுறேன். இது 30 நிமிஷம் ஊறணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சு ஊறின அரிசியை போடுங்க. ஃப்ளேவருக்காக இதில் சில பொருட்களை சேர்க்கிறேன். பிரியாணி இலை, அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு. கடைசியா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க. சாதம் 3/4 பாதம் வெந்தா போதும். வடிச்சு எடுத்து வச்சிருங்க. தம் பிரியாணி ஃப்ளாட் பேஸ் இருக்கிற அகல பாத்திரத்தில் செஞ்சால் நல்லா வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி
வாசனை பொருட்களை போட்டுருங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கும். அடுத்து ஊற வச்ச சிக்கனை போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு எண்ணெய் பிரியுது. ஸோ தம் போட சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தோசை தவாவை சூடு பண்ணி பிரியாணி பாத்திரத்தை மேலே வைங்க. இப்போ லேயர்ஸ் போடலாம். முதல்ல புதினா, கொத்தமல்லி இலை போடுங்க. அடுத்து 3/4 பாகம் வேக வச்ச வடிச்ச சாதம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுருங்க. இது மேல குங்குமப்பூ கரைச்ச பால் ஊத்தி மிச்சம் இருக்கிற வறுத்த வெங்காயம், புதினா இலை, கொத்தமல்லி இலைய போட்டுருங்க. தம் பண்ண தேவையான எல்லா பொருட்களையும் லேயர் பண்ணியாச்சு. பாத்திரத்தோட பொருந்துற மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடுங்க. ஆவி வெளியில வராம இருக்க சப்பாத்தி மாவு போட்டு நல்லா சீல் பண்ணுங்க. சேஃப்டிக்கு தட்டு மேல வெயிட்டான ஒரு பொருள் மேல வச்சு 30 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சாதம் நல்ல உதிரி உதிரியா நல்லா வெந்திருக்கு. அடியில் இருக்கிற சிக்கன் துண்டு எல்லாமே நல்லா அருமையாக வெந்திருக்கு. மசாலாவோட வாசனையும் சூப்பராக வருது. பிரமாதமான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் பீசஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். இதோட உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. சிக்கன் ஆறுனதும் பெரிய துண்டுகளாக பிச்சு போடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போடுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இது வரைக்கும் நம்ம ஸ்டியர் ஃப்ரை மாதிரி ஹை ஃப்ளேமில் சமைச்சிருக்கோம். அடுத்து சிக்கன் துண்டுகளை போடுங்க. ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது சிக்கன் வேக வச்ச தண்ணி. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மசாலாவில் ஊற்றி கிண்டுங்க. கையளவு நறுக்கின கொத்தமல்லி இலை போடுங்க. இதில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டுங்க. மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது. மசாலா நல்லா வதங்கி இருக்கு. கடைசியாக 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. வறுவலுக்கான நல்ல கலர் வந்திருக்கு.
அருமையான பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் ரெடி. இது ஸ்டார்டர், ஸ்நாக் இல்லைன்னா சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் பரிமாறலாம்.